அறம் அறிவா சங்கத்தின் தலைவர் வீராசாமி அவர்களே, அவருக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைக்கும் என்னுடைய நண்பர் கலிநாதன் மகன் மகேஷ்குமார் அவர்களே மற்றும் நிர்வாக உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் வாவுசியுடைய நினைவு நாளில் இன்றைக்கு நாட்டிலிருந்து பேச்சு போட்டி, முதல் கட்சி போட்டி, எல்லா போட்டிகளும் வெற்றி சிறப்பாக வாவுசியை நினைவு வகையில் இந்த விழாவை நடத்துவது மிக மிக பாராட்டக்கூடிய வாவுசி அவர் இந்திய தேசிய காங்கிரசின் தொடக்க காலத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி என்ற ஆட்சியர்களால் உருவாக்கப்பட்ட இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. வீரவர்கள் உருவாக்கினார்கள் என்றால் அவர்களுடைய கொடுங்கோலாட்சியின் பொறுமையை புரிந்து கொண்டு மக்கள் நெருங்கி செய்யக்கூடாது, புரட்சியாளர்களால் மாறிவிடக்கூடாது, அவர்களை அமைதியானவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலம் இந்த கோரிக்கைகளை ஏற்ப வைத்து இடத்தை நிறைவேற்றி அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் இந்த தாக்கத்திற்கு அந்த ஆங்கிலேயர்கள் உண்டாக்கினார். அவர்களே ஒரு ஆண்டு விழா தலைமை வகிக்கிறார்கள். அவருடைய தலைவர்களாக இருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி 1785 தொடங்கிய இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஆங்கிலேயர்களின் தலைவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே ஜாதி சக்கரவர்த்திகளுக்கு வாழ்த்துப்பாடு விட்டது. அதற்கு முன்னால் காங்கிரஸ் கட்சி தொடங்கியதுதான் இந்த காங்கிரஸ் கட்சி. அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியை பிற்காலத்தில் வடக்கே திரைகளும் தெற்கே நம்முடைய கப்பலோட்டி நிலப்பரனாக இருந்தால் சுதந்திரம் நம்முடைய பிறப்புரிமை வெள்ளையரை வெளியேற்ற வேண்டும் என்ற முழக்கத்தை நிறுத்தி நாட்டில் ஒரு பெரிய புரட்சி உருவாக்கியது. இந்தியாவில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ தேர்வுகள் இந்தியாவில் இருக்கின்றன. ஆனால் கப்பலோட்டி சிதம்பரனார் மட்டும்தான் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ராஜேந்திர சோழன் காலத்தில் கப்பலோட்டிய அந்த தமிழ் பரம்பரைக்கு பின்னால் நம்முடைய தூத்துக்குடி தேர்வுக்கு 2 கப்பல்களை 10 லட்சம் ரூபாய்க்கு அன்றைக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கப்பலோட்டிக்கான தமிழர் இந்தியாவில் எந்த தலைவர்களுமே எந்த தலைவருக்கு இந்த திட்டம் அவருடைய அடிப்படையிலே கைவிக்கிற மாதிரி அந்த தொழிலை செய்து வெள்ளைகள் விரட்ட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு அவர் புரட்சிகரமான விளைவுகளை எல்லாம் செய்தார். அவர் வெறும் காங்கிரஸ் தலைவர் மட்டுமல்ல, எல்லாத்தையும் அனுப்பி வரேன். அப்படி நீங்க பார்த்துட்டு யாரையும் போராட்டங்களை பற்றி எல்லாம் நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீர்கள். இன்றைக்கு தொழிற்சங்க தலைவர்களாக இருப்பவர்கள் போராட்டம் என்றால் அந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்த காலத்தில் பட்டியலிடப்பார்கள். அதை பற்றி அந்த தலைவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் வாவுசியர்களுடைய போராட்டம் தொழிலாளர் போராட்டத்தில் அந்த பட்டியலிடப்படாத தொழிலாளர்களை வேலை நிறுத்த காலத்தில் அவருடைய சொந்த செலவிலும் நிதி வசூல் செய்த அந்த பட்டியலிடக்காமல் தொழிலாளர்களை உணவளித்து காப்பாற்றிய பெருமை முதலாக ஏற்பட்ட தொழிற்சங்க தலைவர் வாவுசிக்கு தான் அந்த பெருமை. வாவுசி தனித்தன்மை வாய்ந்தவர். அவருடைய பொருளாதார திலகர் தான், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் விநாயகர் வழிபாட்டை அரசியலாக்கதை அதை கண்டித்தார். தலைவர் என்ன சொன்னாலும் அதற்கு ஆமாம் ஒரு தலையெழுத்து பொம்மையாக வாவுசி வாழ்ந்ததில்லை. தலைவருக்கு தவறு செய்த அவரை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் பெற்றவராக வாவுசி வாழ்ந்தார். அவர் விநாயகர் சதுர்த்தியை அரசியலாக்குவதை கண்டித்தார். அதற்கு பின்னால் அவர் தினகர் கீதானந்த தேசத்திற்கு கீதைக்கு உரையளித்தார். ஆனால் நம்முடைய சிதம்பரனார் இந்திய தேசிய தலைவராக இருந்தாலும் அவர் தமிழ் தேசிய தலைவர் போல திருக்குறளுக்கு உரையளித்தார். திருக்குறளை வாழ்வியை வழிகாட்டியாக கொண்டார். திருக்குறளை வாழ்வியை நெறியாக கொண்டு வாழ்க்கையை காட்டினார். அப்படிப்பட்ட வாக்குறுதியை டெல்லி மத்திய அரசும் சரி, இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசுகளும் சரி, சுதந்திரம் பெற்ற காலத்தில்
இன்று வரை அவரை ஒரு தலைவராகவே மதித்து போற்றவில்லை, மதித்தவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட வஉசி தலைவரை நாம் மக்கள் மத்தியிலே கொண்டு சேர வேண்டும் என்ற நிலையில் பல தலைவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். வஉசி ஆய்வு கூட்டம் என்ற அமைப்பு சென்னை இருக்கிறது. அந்த ஆய்வு கூட்டத்தில் உள்ளவர்கள் அந்த முயற்சியை இறக்கி செயல்பட்டு வருகிறார்கள். அதை அடுத்து இங்கே கீழூரில் நம்முடைய நண்பர் மகேஷ்குமார் அவர்கள் இன்றைக்கு 250 புத்தகங்களை மக்கள் தலைவர் வஉசி என்ற புத்தகத்தை வாங்கி மாணவர்களுக்கு பரிசீலிக்க இருக்கிறார். அவருடைய தொண்டு பாராட்டக்கூடியது. அவர் மேலும் மேலும் இந்த மாதிரி தொழில்களில் ஈடுபட்டு நல்ல ஒரு மேலும் பெற்று கவனமாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த மாதம் டிசம்பர் மாதத்தில் புதுக்கோட்டையில் ஒரு நூல் வெளியீட்டு விழா இருக்கிறது. அந்த நூலை 150 பக்கத்தில் உள்ள நூலை 50 ரூபாய்க்கு கொடுப்பதற்கு வஉசி ஆய்வு வட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த நூலை இங்கே உள்ளவர்கள் நிறைய வாங்கி அதை விற்பனை செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். வஉசியுடைய போல் பரப்புவதற்கு எங்கெங்கெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். வணக்கம்.